நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு உறவுன்னா அது திருமணம் தான். அந்த திருமண பந்தம் மிக சிறப்பாகவும் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாகவும் இருக்கணும்னா நம்ம வாழ்க்கையில சில சின்ன சின்ன விஷயங்களை அதுக்காக பண்ணியே ஆகணும். இதுல மிக முக்கியமானது நம்ம திருமண வாழ்க்கையில ஒருபோதும் மீறக்கூடாத சில விஷயங்கள் இருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் விதி, எப்பவுமே பேசிக்கிட்டே இருங்க. பேசுறத ஒருபோதும் நிறுத்தாதீங்க. ஏன்னா இந்த திருமண பந்தத்துல கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இங்க கம்யூனிகேஷன் தான் கீ ரோல பிளே பண்ணுது. சண்டையை விட பேசாம இருக்கிற மௌனம் தான் திருமண உறவுகளை உடைக்குதான். அதனால ஒரு சின்ன சண்டைனாலும் ஒரு சின்ன பிரச்சனைனாலும் அத மனசுல போட்டு ஒரு பெரிய பூட்டா போட்டு பூட்டி வைக்காம உடனே அதை திறந்து ஓப்பனா பேசுங்க. உங்க மனசுல இருக்கிறத உங்க துணை கிட்ட பேசும் பொழுதே பாதி பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிடும். அப்படி தினமும் என்னதான் பேச முடியும் அப்படின்னு தானே கேக்குறீங்க. தினமும் ஒரு 10 நிமிஷமாவது உங்க துணைவியாரிடம் உங்க துணை கூட இன்னைக்கு நாள் எப்படி போச்சு அப்படின்றத ஷேர் பண்ணிக்கோங்க. மறந்துடாதீங்க தினமும். இரண்டாவது விதி, வார்த்தைகள் ரொம்ப வலிமையானது. கோவத்துல ஒருபோதும் உங்கள் துணைய அவமானப்படுத்திடாதீங்க. சண்டைன்னா சத்தம் போட்டு பேசிதான் ஆகணும். ஆனா அதுக்குன்னு மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசக்கூடாது. அப்படி பேசும்போது காயம் ஆறினாலும் ஆனா அதுக்குள்ள இருக்கிற வலி ஒரு நாளும் ஆறவே ஆறாது. அதனால கோபம் வரும்போது ஒரு நிமிஷம் அமைதியாயிருங்க, பிறகு பேசுங்க. ஒப்பிடுதல் வேண்டாம். மூன்றாவது விதி, ஒரு நாளும் உங்களுடைய திருமணத்தை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பேசாதீங்க. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கோபத்துல பேசுற வார்த்தை தான் நம்ம உறவுல மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்தும். ஒப்பிடுதல் வேண்டாம். மூன்றாவது விதி, ஒரு நாளும் உங்களுடைய திருமணத்தை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பேசாதீங்க. அடுத்தவங்க லைஃப் ஸ்டைல பார்த்து ஏங்காம நம்ம துணையோட நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. அடுத்து, ஈகோவுக்கு ஒரு நாளும் இடமில்லை. நாலாவது விதி, சண்டையில ஒரு நாளும் உங்களுடைய ஈகோவை வெற்றி பெற விடவே விடாதீங்க. நான் தான் சரி அப்படின்னு நிரூபிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? நீங்க ஜெயிச்சிட்டு உங்க வீட்டுல சமாதானத்தை இழந்திருந்தா அந்த வெற்றிக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? சரியோ தப்போ, சில சமயம் சமரசம் செஞ்சுட்டு உங்க மகிழ்ச்சிக்காக உங்க துணையோட மகிழ்ச்சிக்காக விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போறதுதான் உண்மையான அன்பு. ஐந்தாவது, நன்றி உணர்வு ரொம்ப முக்கியம். ஒருபோதும் உங்க துணைய சாதாரணமாக நினைக்காதீங்க. உங்க துணைய பாராட்டாம விட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அன்பு மங்கி போயிடும். உங்க துணையோட சின்ன சின்ன உதவிகள், அக்கறை, அன்பு, இதுக்கெல்லாம் ஒரு தேங்க்யூ சொல்ல கத்துக்கோங்க. தேங்க்யூ அல்லது ஒரு சின்ன முத்தம் போதுங்க. இந்த உணர்வு தான் அவங்கள இன்னும் உங்களை அதிகமா நேசிக்க தூண்டும். அடுத்து, ஆறாவது விதி தான் கடைசி விதி, நேர்மையே ஆக்சிஜன். நம்பிக்கை உடைக்கும் ரகசியங்களை ஒருபோதும் திருமண வாழ்க்கையில வைத்துக் கொள்ளாதீர்கள். நம்ம திருமண வாழ்க்கையில ஆக்சிஜன் எதுன்னு கேட்டீங்கன்னா அது நேர்மைதான். மன்னிப்பு கேட்கலாம், ஆனா நம்பிக்கை இழந்தா அது திரும்பி கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஒரு சின்ன பொய் கூட உங்க துணையின் நம்பிக்கையை உடைச்சிடும். அதனால நீங்க தப்பு பண்ணாலும் மறைக்காம உண்மையை சொல்லிடுங்க. அவ்வளவுதான். இந்த 6 விதிகளையும் எப்பவுமே உங்க மனசுல வச்சு உங்க திருமண வாழ்க்கையில நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்பொழுதுமே மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். நீங்க என்ன சொல்றீங்க?